அண்ட் எஸ்ஐபிக்கும் டிசிப்ளினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐபி பண்ணால் டிசிப்ளின் வரும். அதுக்கும் டிசிப்ளின்ங்கிறது எனக்காக வரணும், எனக்காக உள்ள அது இம்பார்ட்டன்ட், நான் இதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் நான் அதை டிசிப்ளின்டாக வேலை பண்ணுவேன். நான் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து பேங்க்ல மேண்டேட் கொடுத்ததுனால நான் டிசிப்ளின்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ எனக்கு என்னன்னா எஸ்ஐபி முதல்ல எஸ்ஐபிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ எஸ்ஐபி பண்ணால் நீ செல்வந்தர் ஆகிடலாம், லாங் டைம் எஸ்ஐபி பண்ண. அதுக்கப்புறம் இப்போது மார்க்கெட் கொஞ்சம் சரியாக ஆரம்பித்தோன்னே எல்லாம் விட்டுறாதா, எஸ்ஐபியை நிறுத்திடாதன்னு அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நிறுத்திடுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிற முதல்ல ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எஸ்ஐபி தேவையா இல்லையாங்கிறது செகண்ட் கொஸ்டின். இப்போ நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து நான் எவ்ரி மந்த் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்.